வணக்கம். ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீரில் பொதுமக்கள் பங்கேற்றுள்ள நிகழ்ச்சிகள் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இளையோரின் சக்தி மற்றும் அர்ப்பணிப்பு வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். நாட்டின் தொழில்துறை உற்பத்தி கடந்த ஜூன் மாதம் 4.2% வளர்ச்சியை கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்தியாவும் நேபாளமும் பல்வேறு துறைகளில் பரஸ்பரம் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென முடிவு செய்துள்ளன. பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவின் சார்பில் 84 பேர் பங்கேற்கின்றனர். இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீரில் பொதுமக்கள் பங்கேற்றுள்ள நிகழ்ச்சிகள் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், இந்த இயக்கத்தின் வெற்றிக்காக ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா மேற்கொண்டுள்ள பணிகள் பாராட்டுதலுக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் இந்த இயக்கத்தில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். விழிப்புணர்வு பேரணிகள் மற்றும் உலக சாதனைகளுக்கான நிகழ்ச்சிகளும் இந்த இயக்கத்தின் கீழ் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதற்கிடையே நாடு சுதந்திரம் பெற்ற பின்னர் தில்லி செங்கோட்டையில் பறந்த முதல் தேசிய கொடி வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தயாரிக்கப்பட்டது குறித்து அம்மாவட்ட மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் 1932 இருந்து தொடர்ந்து 10 ஆண்டுகள் நகராட்சி தலைவராக இருந்தவர் ஆர். வெங்கடாச்சலம். இவர் அன்றைய காலத்தில் கைத்தறி நெசவு தொழில் செய்து வந்துள்ளார். அப்போது இவரிடம் மத்திய அரசு அதிகாரி ஒருவர் தேசிய கொடி ஏற்றுவதற்காக 1 மில்லியன் தேசிய கொடியை தயாரிக்கப்பட வேண்டும் என கேட்டு ஒப்பந்தம் செய்துள்ளார். அதன் அடிப்படையில் குறுகிய காலத்தில் வெங்கடாச்சலம் தலைமையில் குடியாத்தம் நெசவாளர்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் இரவு பகலாக 12 அடி அகலமும் 18 அடி நீளத்தில் 1 மில்லியன் தேசிய கொடியை தயாரித்து அனுப்பியுள்ளனர். மேலும் டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றுவதற்காக தனியாக 3 கொடிகளையும் தயாரித்து அனுப்பியுள்ளார். அந்த தேசிய கொடிகளில் ஒன்றுதான் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி டெல்லி செங்கோட்டையில் ஏற்றப்பட்டது என வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. குடியாத்தம் என்றாலே தேசிய கொடிதான் நினைவுக்கு வருவதாக இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகள் தெரிவித்தனர். எங்கள் தந்தை சுதந்திர போராட்டத்தில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு 1942ஆம் ஆண்டு ஓராண்டு சிறை சென்றார். பெல்லாரி, அலிப்பூர் ஜெயில்களில் ஓராண்டு கடுங்காவல் தண்டனை அனுபவித்தார். தேசிய கொடியை வேலூர் மாவட்டத்தில் தயாரித்து டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை எங்கள் மாவட்டத்தில் தயாரித்து ஏற்றி மிகவும் பெருமை அடைகிறோம். தந்தையார் பெயர் ஜெயராமன். அவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அமைத்த இந்திய தேசிய இராணுவ படையிலே சிறப்பாக பணியாற்றிய ஒரு சுதந்திர போராட்ட வீரர். குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் நேரில் குடியரசு மலையை அழைத்து கௌரவிக்கப்பட்ட ஒரு சுதந்திர போராட்ட வீரர். குடியாத்தம் என்றாலே தேசிய கொடிதான் நினைவுக்கு வரும். நேரு அமைச்சரவை குழு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அதி கவனத்தோடு அந்த தேசிய கொடியை தயாரித்து அதையும் அனுப்பினார்கள். இளையோரின் சக்தி மற்றும் அர்ப்பணிப்பு வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சர்வதேச இளையோர் தினத்தை ஒட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற மாநாட்டில் அவர் உரையாற்றினார். இந்தியாவை அடுத்த 23 ஆண்டுகளுக்குள் வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையிலேயே இளையோர் நலனுக்கான திட்டங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் இயக்கத்தில் இளையோர் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக்கொண்டார். கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்களின் விற்பனை மற்றும் ஏற்றுமதியை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கைவினைப் பொருட்களுக்கான புதிய வடிவமைப்பை உருவாக்குவதற்கான பணிகளில் தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப மையம் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். கைத்தறித்துறையை பொறுத்தவரை உலக அளவில் இந்தியாவின் பங்கு 90% உள்ளது என்றும் அவர் கூறினார். 35 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கைத்தறி நெசவு தொழிலில் ஈடுபட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் ஒரு பகுதியாக தேசிய கொடிகளையும் கைவினை கலைஞர்களுக்கு அவர் வழங்கினார். இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் திரு கிரிராஜ் சிங் கேட்டுக்கொண்டார்.
நாட்டின் தொழில்துறை உற்பத்தி கடந்த ஜூன் மாதம் 4.2% வளர்ச்சியை கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் இது 4% இருந்தது என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, நாட்டின் சுதந்திர தினத்தை ஒட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை harghar.tiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். தேசிய அளவில் சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இதனை வெளியிட்டார். இதன்படி ஒட்டுமொத்த பிரிவில் சென்னை IIT முதலிடத்தை பிடித்தது. சிறந்த பல்கலைக்கழகத்திற்கான பட்டியலில் பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் கழகமும், கல்லூரிகளுக்கான தரவரிசை பட்டியலில் தில்லி இந்து கல்லூரியும் முதலிடத்தை பிடித்தன. ஒட்டுமொத்த பிரிவில் சென்னை IIT தொடர்ந்து முதலிடத்தில் நீடிப்பதற்கு மாணவர்கள், பேராசிரியர்கள் உள்ளிட்ட அனைவரின் செயல்பாடுகளே காரணம் என்று அதன் இயக்குநர் பேராசிரியர் காமகோடி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். கடந்த 9 வருடங்களாக நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க்கில் IIT மெட்ராஸ் முதலிடத்தை பிடித்திருக்கு. இதற்கு மூல காரணம் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது IIT மெட்ராஸோட ஃபேக்கல்டி, ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட், அலுமினை, இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பல மினிஸ்ட்ரிஸ், அதையும் தாண்டி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் எல்லாருமா சேர்ந்து நேஷனல் அகாடமிக் இஷ்யூஸில் ஒரு ஃபோக்கஸோட வேலை செஞ்சுருக்கோம். அதில் IIT மெட்ராஸ் பங்கேற்றிருக்கு. குறிப்பாக நம் நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் மினிமம் அண்டர் கிராஜுவேட் லெவலுக்காவது படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்தை வைத்துக்கொண்டு அதற்கான சில முயற்சிகளை IIT மெட்ராஸ் எடுக்கும். இந்த அவார்டு அதற்கான ஒரு உந்துதலையும் ஒரு புத்துணர்ச்சியும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. இந்தியாவும் நேபாளமும் பல்வேறு துறைகளில் பரஸ்பரம் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென முடிவு செய்துள்ளன. அரசு முறை பயணமாக நேபாளம் சென்றுள்ள வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் அர்சூர் ராணா தேவுவாவுடன் இன்று காட்மாண்டுவில் நடத்திய பேச்சுக்களின் போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. அனைத்து துறைகளிலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென இந்த பேச்சுக்களின் போது தீர்மானிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேபாளத்தின் வெளியுறவுத்துறை செயலர் திருமதி சுவா லாம்சாலுடன் திரு விக்ரம் மிஸ்ரி பேச்சு நடத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவின் இலக்குகளை எட்ட மத்திய மாநில அரசுகள் துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சர் திரு ராவ் இந்திரஜித் சிங் கூறியுள்ளார். மத்திய மாநில அரசுகளின் புள்ளியியல் அமைப்பின் பிரதிநிதிகள் பங்கேற்ற மாநாட்டினை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். கொள்கைகளை வகுப்பதிலும் திட்டங்களை செயல்படுத்துவதிலும் புள்ளி விவரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். புள்ளி விவரங்களை சேகரிப்பது தொடர்பான பணிகளை மேலும் மேம்படுத்துவது குறித்து இந்த 2 நாள் மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாகவும் திரு ராவ் இந்திரஜித் சிங் கூறினார். போதைப் பொருளுக்கு எதிராக உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நாடு முழுவதும் இன்று நடைபெற்றது. 10,000க்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சிகளில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், போதைப் பொருளினால் ஏற்படும் தீமைகள் குறித்து 11 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதில் 3 கோடிக்கும் மேற்பட்டோர் இளையோர் என்றும் டாக்டர் வீரேந்திரகுமார் கூறினார். பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டிகள் வரும் 28ஆம் தேதி தொடங்குகின்றன. இந்தியாவின் சார்பில் 84 பேர் இதில் பங்கேற்கின்றனர். முதல் முறையாக 11 விளையாட்டு பிரிவுகளில் இந்தியா பங்கேற்கிறது. இங்கிலாந்து ஓபன் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகிசாய் பாலா சிங்கா கோபிநாத் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீரில் பொதுமக்கள் பங்கேற்றுள்ள நிகழ்ச்சிகள் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இளையோரின் சக்தி மற்றும் அர்ப்பணிப்பு வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். நாட்டின் தொழில்துறை உற்பத்தி கடந்த ஜூன் மாதம் 4.2% வளர்ச்சியை கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்தியாவும் நேபாளமும் பல்வேறு துறைகளில் பரஸ்பரம் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென முடிவு செய்துள்ளன. பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவின் சார்பில் 84 பேர் பங்கேற்கின்றனர். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.